ஹாய் மக்களே, மதிய வணக்கம். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? சாப்பிட்டீங்களா? எப்படி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவாக இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறேன். இதுக்கு பேர் இந்த காயை பாருங்கள், இந்த இருக்கலாம். இதுக்கு பேர் குடம்புளி. குடம்புளி அப்படிம்பாங்க கேரளாவில். ஆமாம், ஒரு வீட்டில் 2 மரம் இருந்தால் போதும், கொத்து கொத்தா காய்ச்சி அப்படி நம்ம பூசணிக்காயில் எப்படி சின்ன வரையாக அதேமாரி இது இருக்குது. ஆனால் இதுக்கு பேருங்க குடம்புளிங்காங்க. காய் மாதிரி முதல்ல வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலரில் பழம் மாதிரி வந்துட்டு கீழே விழுந்த பிறகு தான் அதை எடுப்பாங்க. சிலவங்க மேலே பறிப்பாங்க. அந்த இருக்கா, இதுதான் இது குடம்புளிம்பாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே அப்படி மரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்கிறத பார்க்க நல்லா இருக்குது. சில வீட்டில் 2 3 மரங்கள் இருக்கும். இது இப்போது இங்கே 2 மரம் இருக்குது. சில மரம் நல்லா, இது சின்ன மரம் தான். சின்ன மரத்துலேயே காய் விழான்னு கிடக்கு. ஆனால் பெரிய மரங்களில் ரொம்ப உயரமாக இருக்கும். சரியான உயரமாக இருக்கும். இது சின்னதான், இந்த சின்ன மரம் தான் இது. இந்த மரம் சின்ன மரமாக தான் இருக்குது. அதில் அவ்வளோ காய்ச்சி கிடக்கு. ஒரு புளி, இதுக்கு மீன் குழம்புலாம் போடுவாங்க. பச்சையாகவும் சிலப்போ வெட்டி போடுவாங்க. அந்த புளிப்பு பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இதுவும் இருக்கும். நல்லா காஞ்ச பிறகு கருப்பு கலரில் ஆகி நல்லா தோப்பு கலரில் இருக்கும். சாப்பிட மீன் குழம்புக்கு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். தோப்பாக இருக்கும் மீன் குழம்பு. நம்ம ஊரில் புளி போடுற மாதிரி இந்த புளி இங்கே மீன் குழம்புக்கு போடுவாங்க. நம்ம ஊர் புளி போட மாட்டாங்க. கேரளாக்குள்ளே இந்த புளி தான் போடுவாங்க. குடம்புளி தான் போடுவாங்க. ஆமாம். அடுத்து நானும் வந்துடுறேன், விட்டுட்டு போயிடாங்க. இந்த இது செரிப்பழம். ஆமாம், செரிப்பழம் இன்னைக்கு. பின்ன என்னது, எலுமிச்சங்காவா? இது என்னது? இந்த பழம் நம்ம சாப்பிட்ருக்க மாதிரி இருக்க. பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம் என்னதுன்னு. இது ரம்பூட்டான் வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கேன் இந்த மரம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான். ஆனால் கொஞ்சம் ஒரு அண்ணா சாப்பிட்டு பறித்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. போய் பறித்து பார்ப்போம். போவோம், பக்கத்தில் போவோம். பறிச்சாச்சு, நல்லாயிருக்கும்.